ஹாய் மக்களே, குட் மார்னிங். நம்ம இன்றைக்கி ஏர்லி மார்னிங் எக்ஸ்ப்ளோர் பண்ண வந்திருக்கக்கூடிய பிளேஸ் பெசன்ட் நகர். சென்னை அடையாரில் இருந்து ஃபியூ கிலோமீட்டர்ஸ் அவேல இருக்கக்கூடிய பெசன்ட் நகர் பாருங்கள். ஸோ அடையார் டு பெசன்ட் நகர் கனெக்ட் ஆகக்கூடிய இந்த ரோட் இட்ஸ் கவர்ட் பை ட்ரீஸ். பாருங்கள், ரெண்டு பக்கமும் ஃபுல்லாக ட்ரீஸால் இந்த ஏரியா கவர் ஆகிருக்கு. ஸோ ரொம்ப ஒரு க்ரீன் அண்ட் க்ளோஸ்ட் லொக்காலிட்டி அப்படின்னு நம்ம பெசன்ட் நகரை சொல்லலாம். இந்த ட்ரீஸ்க்கு ரெண்டு சைடும் இருக்கக்கூடிய ஏரியா தியோசபிக்கல் சொசைட்டி. அதாவது சென்னையில் 100 years பிஃபோர் யூரோப்பியன்ஸ் ஒரு க்ளோஸ்ட் கம்யூனிட்டியாக இந்த ஏரியாவில் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஸோ இன்றைக்கும் அந்த தியோசபிக்கல் சொசைட்டி அடையார் டு பெசன்ட் நகர் நடுவில் இருக்கிறதுனால தான் இந்த ஏரியா இவ்வளோ க்ரீனாக இருக்குது பாருங்கள். நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் ரீசெண்டாக இந்த பெசன்ட் அவென்யூ ரோடை 8 கிலோமீட்டர் வாக்கிங் ஸ்ட்ரெச் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இப்போ பாருங்கள், நம்ம பார்த்துட்ருக்கக்கூடிய ரோடுக்கு ரெண்டு சைடுமே வாக்கிங் போகிறவங்களுக்கு உண்டான ஸ்பேஸ், அது மாதிரி சைக்கிளிங் போகிறவங்களுக்கு உண்டான ஸ்பேஸ், இதெல்லாம் ப்ராப்பராக கவர்மெண்ட்டே ஃபெசிலிட்டேட் பண்ணியிருக்குது. அதே மாதிரி வாக்கிங் போகிறவங்களுக்கு உட்கார்றதுக்காக அங்கங்கே டேபிள்ஸ் கவர்மெண்ட்டால் போடப்பட்டிருக்குது. நிறைய என்கரேஜிங் பெயிண்டிங்ஸ், அந்த மாதிரி கோட்ஸ் அப்படின்னு பாருங்கள். ரோடோட ரெண்டு சைடுமே ஏர்லி மார்னிங் ஒரு வாக்கிங் போகிறதுக்கு ரொம்பவே சீனிக்காக இருக்கும். பெசன்ட் நகர் அப்படிங்கிற இந்த நேம் ஆனி பெசன்ட் அப்படிங்கிற ஒருத்தங்க தியோசபிக்கல் சொசைட்டி ஸ்டார்ட் பண்ணதுனால இந்த ஏரியாவுக்கும் அவங்களோட நேமே நம்மளோட மெட்ராஸ் கவர்மெண்ட் அன்றைக்கி வச்சுருந்தது. ஸோ வி ஹவ் ஆல்மோஸ்ட் ரீச்ட் த என்ட்ரன்ஸ் ஆஃப் பெசன்ட் நகர். பெசன்ட் நகருக்குள்ளே நம்ம வந்துட்டோம். இந்த ஏரியாவை இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த பிளான்டு டெவலப்மெண்ட் படி கட்டமைத்தது தமிழ்நாடு ஹவுசிங் போர்டு. நம்ம இந்த பெசன்ட் நகருக்குள்ளே வந்ததுமே நம்மளால் சென்ட்ரல் கவர்மெண்ட் குவார்ட்டர்ஸ் அதை பார்க்க முடியும். நமக்கு ரைட் சைடில் லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய பில்டிங் ராஜாஜி பவன். மத்திய அரசாங்க பணியில் இருக்கக்கூடிய அலுவலர்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ரொவைட் பண்ணியிருக்கக்கூடிய ஹவுசிங் போர்டு ஃபெசிலிட்டிஸ். ஸோ நம்ம ராஜாஜி பவனை பார்க்க முடியுது. ஸோ இந்த மாதிரி கவர்மெண்ட் பில்டிங்ஸ் லொக்கேட் ஆனதுனால ஒரு பிளான்டு லொக்காலிட்டியாக பெசன்ட் நகர் ஒரு 75 years பிஃபோர் தமிழ்நாடு கவர்மெண்ட்டால் டெவலப் பண்ணப்பட்டது. ஸோ பாருங்கள், இந்த ரோடுக்கு ரெண்டு சைடுமே நிறைய ட்ரீஸ், அது மாதிரி ஸ்பேஷியஸான ரோடு. எல்லா இன்டர்னல் ரோட்ஸுமே இந்த அளவுக்கு ஸ்பேஷியஸாக பெசன்ட் நகரில் இருக்கும். ஸோ அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸ் அதையும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த யூரோப்பியன் டச் இந்த எல்லா ஸ்கூல்ஸ்லையும் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஸ்கூலில் ஆல்கட் ஸ்கூல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஏர்லி மார்னிங் பாருங்கள், அன்னை வேளாங்கண்ணி சர்ச் பெசன்ட் நகரில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ஐகானிக் லொக்கேஷன். ஸோ ஏர்லி மார்னிங் சன்ரைஸ் பார்க்குறதுக்காக நம்ம இன்றைக்கி பெசன்ட் நகர் பீச் அப்படின்னு சொல்லக்கூடிய எலியாட்ஸ் பீச்சுக்கு வந்திருக்கோம். ஏர்லி மார்னிங் ஒரு 6 AM நீங்கள் பெசன்ட் நகர் வந்தீங்கன்னா பேர்ட்ஸ்க்கு ஃபீட் பண்ணுறவங்க பாருங்கள் எவ்வளோ பறவைகள் பீச்சை வட்டமிட்டுருக்குன்னுட்டு. ஸோ இந்த சீனிக்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் பெசன்ட் நகர் பீச்சில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம பார்க்கக்கூடிய அந்த ஒரு ஆர்ச் அப்படிங்கிறது தான் எலியாட்ஸ் பீச்சினுடைய ஒரு கம்பீரத்தை நமக்கு சென்னைக்கு ஒரு
ஐகானிக் ஸ்பாட்டாக வந்து இருக்குது. பாருங்கள், பறவைகள் வந்து காலையில் வரக்கூடிய விசிட்டர்ஸ் போடக்கூடிய அந்த ஃபீட்ஸை வந்து சாப்பிட்டுட்டு ஏர்லி மார்னிங் வந்து அந்த எலியாட்ஸ் மெமோரியலை வந்து வட்டமிடுறதை நம்மளால் காலையில் பார்க்க முடியும். இந்த ஸ்கிட்ஸ் மெமோரியல் பொறுத்த வரைக்கும் ஒரு டச் செயிலர் அங்கே ஸ்விம் பண்ண வந்த ஒரு லேடியை காப்பாற்றி அவருடைய உயிரை தியாகம் பண்ணதுனால இந்த எலியாட்ஸ் பீச்சுக்கு இந்த ஸ்கிட்ஸ் மெமோரியலுங்கிற அந்த உயிர் தியாகம் செய்தவருடைய நினைவாக ஒரு ஆர்ச் வந்து 100 years பிஃபோர் கட்டியிருக்காங்க. ஸோ சென்னையில் நீங்கள் சன்ரைஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் பீச் பெசன்ட் நகர் பீச். பாருங்கள், இயர்லி மார்னிங் வந்து சன்ரைஸ் ஆகிறத ஒரு க்ளோஸ் வியூவில் நீங்கள் பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் ஒரு 6:15 6:20 அந்த டைமில் உங்களுக்கு சன்ரைஸ் வியூ ஸ்பாட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ப்ளூ கலராக இருக்கக்கூடிய ஸ்கை வந்து பாருங்கள், அப்படியே ஆரஞ்சு கலரில் வந்து சன்ரைஸ் ஆகிறதுக்கப்புறம்
அந்த கலர் சேஞ்சை நம்மளால் பார்க்க முடியுது பாருங்கள். அது அப்படியே சீலையும் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அந்த சன் வந்து ஒரு ஃபயர் பால் மாதிரி எல்லோயிஷாக வந்து விசிபிளாக நமக்கு பார்க்க முடியும். பாருங்கள், அந்த கடல் அலைகளுக்கு மத்தியில் சன் வந்து ரைஸ் ஆகிறது. சன் இஸ் அ ஃபயர் பால் அப்படின்னு சொல்லுவாங்க. பாருங்கள், அந்த ஃபயர் பால் வந்து நமக்கு விசிபிளாக தெரியுது. முழுவதும் வந்து நெருப்பாலான ஒரு உருண்டை தான் வந்து சன். நம்ம எர்த்லேருந்து ஒரு 1.5 மில்லியன் ஸ்கொயர் கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கக்கூடிய இந்த சன், அதனுடைய வெளிச்சம் நம்ம பூமியில் படுறதுனால தான் டே அண்ட் நைட் வந்து மாறி மாறி நமக்கு வந்துட்டு போயிட்டுருக்கு. ஸோ ஆரஞ்ச் கலரில் இந்த சன் அப்படியே எல்லோயிஷாக, பிகாஸ் ஃபயர் இஸ் எல்லோங்கிறதுனால எல்லோயிஷாக பாருங்கள், ஆரஞ்ச் வந்து எல்லோவாக டேர்ன் ஆகி அதனோட ரெஃப்ளெக்ஷன் வந்து ஸ்கைலையும் சீலையும் வந்து படுறது நம்மளால் பார்க்க முடியுது. என்ன தான் நம்ம வீட்டில் வந்து டே அண்ட் நைட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாலும் இந்த மாதிரி பீச் வந்து நம்ம ஒரு நாள் எப்படி ஆரம்பிக்குது, ஒரு நாள் எப்படி முடியுது அப்படிங்கிறத நம்ம சன்ரைஸ் அண்ட் சன்செட், அதுவும் நம்ம லோக்காலிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு பீச்சில் நம்ம பார்க்குறப்போ ரொம்பவே வந்து எக்ஸைட்டிங்காக இருக்கும். பாருங்கள், கடலில் ஒரு படகு வந்து மிதந்துட்டு இருக்கக்கூடிய காட்சி, அந்த சூரிய வெளிச்சம் வந்து அந்த கடல் மீதும் அந்த கப்பல் மீதும் படுறது பாருங்கள், எவ்வளோ சீனிக்காக இருக்குது அப்படின்னு. So few time-lapse videos and few slow motion videos. ஒரு காகம் அப்படியே கடலை வட்டமிடக்கூடிய காட்சிகள் நம்ம அப்படியே ஸ்லோ மோஷனில் கேப்சர் பண்ணியிருக்கோம். இந்த சன் வந்து எர்த்துக்கு மட்டும் இல்லை, நம்மளோட சோலார் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய 9 பிளானட்ஸுக்குமே வந்து இந்த சன்னோட லைட் வந்து பட்டுகிட்டே இருக்கும். ஸோ நியரஸ்ட்டாக இருக்கக்கூடிய பிளானட்ஸ்க்கு வந்து டே வந்து ரொம்பவே வந்து குயிக்கராக இருக்கும். நம்ம எர்த்துக்கு வந்து 24 hours வந்து நமக்கு டைம் இருக்குது, ஒரு நாள் சூரியன் வந்துட்டு ஒரு நாள் போகிறது. இதுவே நம்ம ஜூபிட்டர், சாட்டர்ன், நெப்டியூன் அப்படின்னு போனோம் அப்படின்னா அந்த சன்லைட் வந்து அந்த பிளானட்டில் படுறதுக்கு ரொம்ப டிஸ்டன்ஸ் எடுக்கிறதுங்கிறதுனால சன்லைட் வந்து மோஸ்ட்லி வந்து அந்த பிளானட்ஸில் அவ்வளோவா படாது. அதனால தான் எர்த்தில் மட்டும்தான் மனித உயிர்கள் வாழ முடியுது. என்ன தான் இன்றைக்கி இன்வென்ஷன்ஸ்
ஸ்பேஸ் அப்படின்னு நம்ம வந்து ராக்கெட் சயின்ஸில் வந்து டெவலப்டாக இருந்தாலும் எர்த்தில் கிடைக்கக்கூடிய இந்த நேச்சுரலான ஃபினாமினா, சூரிய ஒளிச்சம் பூமியில் பட்டதுனா மட்டும்தான் அது செடி கொடிகளாக இருக்க முடியும் அல்லது உயிரினங்களாக இருக்க முடியும், பூமியில் வாழ முடியும். ஸோ இந்த நேச்சுரல் ப்ராசஸ் உலகத்தில் இருக்கக்கூடிய பிரபஞ்சத்தில் பூமியில் மட்டும்தான் ரொம்ப இயற்கையாக நடக்குது. ஸோ பெசன்ட் நகர் பீச்சில் இருக்கக்கூடிய இன்னொரு ஐகானிக் ஸ்பாட் புரோக்கன் பிரிட்ஜ். ஸோ நம்ம இதை இன்னொரு நாள் புரோக்கன் பிரிட்ஜிலிருந்து அந்த சன்ரைஸ் ஆகக்கூடிய அந்த வியூவை கேப்சர் பண்ணியிருக்கோம். அதாவது பெசன்ட் நகரில் ஈஸ்ட் சைடில் இருக்கக்கூடிய இந்த அடையார் எஸ்டுவரிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய புரோக்கன் பிரிட்ஜ், அது ஒரு காலத்தில் இணைப்பு பாலமாக இருந்தது. பட் டியூ டு சம் ரீசன்ஸ் வந்து மண் அரிப்புனால் அந்த பாலம் வந்து சரியாக கன்ஸ்ட்ரக்ஷன் கம்ப்ளீட் பண்ணாததுனால பாருங்கள் அந்த பிரிட்ஜு வந்து உடஞ்சிருக்கும். ஸோ வில் சி அட் த எண்ட் ஆஃப் த வீடியோ. நாம் அந்த புரோக்கன் பிரிட்ஜுக்கு பக்கத்தில் தான் சன்ரைஸ் வியூ பார்க்குறோம். ஸோ எலியாட்ஸ் பீச்சில் நிறைய மக்கள் கூட்டம் வந்து சன்ரைஸ் பார்க்குறப்போ இருக்கும். வேற இந்த அடையார் எஸ்டுவரிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த புரோக்கன் பிரிட்ஜ் நீங்கள் வந்தீங்கன்னா ரொம்ப பீஸ்ஃபுல்லாக நீங்கள் சன்ரைஸ் பார்க்கலாம். பாருங்கள், யாருமே இருக்க மாட்டாங்க. ரொம்ப அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு காம் பீச் இது. ஸோ சில மீனவர்கள் வந்து மீன் பிடிக்கிறது நம்மளால் காலையில் பார்க்க முடியும்.
பெசன்ட் நகருக்கு நார்த் சைடில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த அடையார் எஸ்டுவரி 100 years பிஃபோர் வந்து இட் இஸ் த எண்ட் ஆஃப் த சிட்டியாக இருந்தது. பாருங்கள், நம்ம இப்போது நிற்கிற இந்த அடையார் எஸ்டுவரியிலேருந்து சவுத் சைடு வந்து நமக்கு பெசன்ட் நகர் பீச் தெரியும். ஸோ நமக்கு அன்னை வேளாங்கண்ணி சர்ச் விசிபிளாக தெரியுது. ஸோ திருவான்மியூர் பெசன்ட் நகர் எல்லாமே இந்த அடையார் எஸ்டுவரியினுடைய சவுத் சைடில் இருந்தது. பெசன்ட் நகரினுடைய நார்த் சைடில் இந்த அடையார் எஸ்டுவரி இருந்தது. வேற பெசன்ட் நகருடைய வெஸ்ட் சைடில் அடையாரும், பெசன்ட் நகரினுடைய ஈஸ்ட் சைடில் வந்து எலியாட்ஸ் பீச்சும் வந்து லொக்கேட் ஆகிருந்தது. ஸோ தட்ஸ் த புரோக்கன் பிரிட்ஜ். ஸோ அடையார் அண்ட் பெசன்ட் நகரை கனெக்ட் பண்ணுறதுக்காக இங்கே இருந்த அடையார் ரிவர் எஸ்டுவரி, ஸோ அதுக்கு நடுவே கட்டப்பட்ட பாலம் தான் இந்த புரோக்கன் பிரிட்ஜ். ஸோ இந்த பிரிட்ஜ் வந்து ஏதோ ஒரு இயற்கை சீற்றத்தினால அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கம்ப்ளீட் பண்ணாமலே கைவிடப்பட்ட பாலம். பாருங்கள், நம்ம கண்ணுக்கு தெரிகிறது எம்ஆர்சி நகர். ஸோ எம்ஆர்சி நகரினுடைய லீலா பேலஸ் நமக்கு விசிபிளாக தெரியுது. இந்த சின்னதாக இருக்கக்கூடிய இந்த மீன்பிடி வலை, இது நீங்கள் கடற்கரையோரத்தில் இந்த வலையை போட்டிங்க அப்படின்னா குட்டி குட்டி மீன்கள் வந்து இந்த வலையில் மாட்டும். பாருங்கள், 2 மீனவர்கள் வந்து அந்த வலையை போட்டு மீன் பிடிக்கக்கூடிய காட்சிகள். உங்களுக்கு மீன் எதுவும் மாட்டலை, பட் ட்ரை பண்ணோம் அப்படின்னா வந்து ஓரளவு மீன்கள் வந்து கரைக்கு வரக்கூடிய சிறு சிறு மீன்கள் வந்து இந்த வலையில் மாட்டோம். பாறை வஞ்சரம் மாதிரியான மீன்களை பிடிக்கிறது வந்து தூண்டில் மூலமாக பிடிக்க முடியும். இந்த வலைகளில் அது மாட்டாது. சின்ன சின்ன மீன்கள் வந்து இந்த வலையில் மாட்டோம். எவ்வளோ சீனிக்காக இருக்குது பாருங்கள், ஒரு அந்த வலையை வந்து வீசி கடலில் மீன் பிடிக்கக்கூடிய காட்சி. ஸோ அந்த வலையினுடைய எண்டில் பாருங்கள், அவங்க வந்து கயிறு மாதிரி கட்டியிருப்பாங்க, அதில் மீன்கள் வந்து உள்ளே மாட்டிக்கும். ஸோ அடையார் எஸ்டுவரியிலேருந்து நம்ம இன்றைக்கி டே 2 சன்ரைஸ் ஆகிற ஒரு ஐகானிக் சீன் வியூ பார்த்துருக்கோம். ஸோ இது ஒரு மலை மேடு மாதிரி இந்த மணல் பரப்பு இருக்கும். அந்த மணல் மேட்டுக்கு கீழே வந்து பீச்சும், மணல் மேட்டுக்கு மேலே அந்த புரோக்கன் பிரிட்ஜும் லொக்கேட் ஆகிருக்கும். ஏன் இந்த மணற்பரப்பு வித்தியாசமாக இருக்குது அப்படின்னா, இது வந்து அடையாறு ரிவர் கடலில் கலக்கக்கூடிய ஒரு முகத்துவாரம். இது பாருங்க, காகங்கள் வந்து வட்டமிட்டு அந்த சூரிய உதயத்தை இன்னுமே ரம்யமாக்குது. ஸோ இப்போ நம்ம பார்க்குறது அடையார் எஸ்டுவரி. இதில் நாரை மாதிரியான சிறு சிறு பறவைகளை நம்ம காலையில் பார்க்க முடியும். பேர்டு வாட்சிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க காலையில் வந்தீங்க அப்படின்னா நிறைய பறவைகளை அதனோட சவுண்டை வச்சு என்னென்ன பறவைகள் இதில் லொக்கேட் ஆகிருக்குன்னு இன்றைக்கி நிறைய ஆப்ஸ் எல்லாம் ஆண்ட்ராய்டில் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஆப் வச்சுக்கிட்டு நீங்கள் என்னென்ன பேர்ட்ஸ் வந்து காலையில் இங்கே வந்திருக்குங்கிறத நீங்கள் லொக்கேட் பண்ணி டாக்குமெண்ட் பண்ணலாம். ஸோ இந்த அடையாறு முகத்துவாரத்தில் நமக்கு எம்ஆர்சி நகர் வந்து ஒரு சைடும், அடையார் இன்னொரு சைடும், பெசன்ட் நகர் இன்னொரு சைடும், பீச் இன்னொரு சைடும். ஸோ இந்த பீச்சையும் இந்த முகத்துவாரத்தையும் இணைக்கக்கூடிய பாலம், ஸோ ஒரு உடைந்த சிதலமான ஒரு பாலம். ஸோ இந்த பாலத்துக்கு பின்னாடி இன்னொரு கதையும் இருக்குது. இதில் நிறைய அமானுஷ்யங்கள் வந்து இங்கே நடந்ததுனால தான் இந்த பிரிட்ஜ் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் கம்ப்ளீட் பண்ணாமையே வந்து இது உடஞ்சிருச்சு அப்படின்னும், நிறைய ஹாரர் ஆக்டிவிட்டீஸ், நைட்டில் வந்து இங்கே பேய்ங்க நடமாடுது அப்படிங்கிற மாதிரியான நிறைய கதைகளும் வந்து இந்த புரோக்கன் பிரிட்ஜுக்கு பின்னாடி இருக்குது. ஆனால் வர்றது எதுவுமே பேய்ங்க இல்லை, மனிதர்கள் தான். நிறைய இல்லீகல் ஆக்டிவிட்டீஸும் வந்து இந்த இடத்துல நடக்கிறதுனால காவல்துறை வந்து ஈவினிங் வந்து இந்த பகுதிக்கு மக்கள் வர்றதுக்கு தடை விதிச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது அபாய பகுதி, கடல் ரொம்ப ஆழமான பகுதி அப்படிங்கிறதுனால
பாருங்கள், சாஸ்திரிபகன் ஸ்டேஷன்லேருந்து பொதுமக்களுக்கு ஒரு அறிவிப்பும், இங்கே நீங்கள் கடலில் குளிக்கக்கூடாதுங்கிற அந்த எச்சரிக்கையும் காவல்துறையால் விதிக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த அடையார் எஸ்டரியை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னா நிறைய போட்ஸ் இருக்குது. ஸோ இங்கே இருக்கக்கூடிய மீனவர்கள்கிட்ட நீங்கள் ஒரு 100-200 ருபீஸ் நீங்கள் கொடுத்தீங்கன்னா இந்த போட்டில் உங்களை வந்து அடையார் எஸ்டரி ஃபுல்லாக உங்களை சுற்றி காமிப்பாங்க. ஸோ நீங்கள் காலையில் வந்தீங்க அப்படின்னா பாருங்கள், இப்போ நம்ம பார்க்கக்கூடியது மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட். அதாவது இந்த கடல், ஆற்று அந்த பகுதி, அந்த ரெண்டையும் வந்து மிக்ஸ் பண்ணி அந்த 6 கடலில் கலக்கக்கூடிய அந்த முகத்துவாரத்தில் வளரக்கூடிய இந்த மரங்கள் நீரில் வந்து வளர்கிறதுனால இது சதுப்பு நில காடுகள், மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது இந்த அடையார் முகத்துவாரம் முழுவதும் வந்து பரவி இருக்கும். நீங்கள் போட்டில் போனீங்க அப்படின்னா இன்னும் இந்த மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்டை ரொம்ப டீப்பராக பார்க்கலாம். ஸோ எம்ஆர்சி நகர் மேலே ஃப்ளைட் பறக்கக்கூடிய ஒரு சீனிக்கான வியூ. ஸோ இங்கேருந்து ஏர்போர்ட் ஒரு 13-15 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் இருக்குது. ஸோ ராஜா அண்ணாமலைபுரத்துக்கு மேலே ஃப்ளைட் பறக்கிறத நம்மளால் புரோக்கன் பிரிட்ஜிலேருந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியுது. ஸோ லீலா பேலஸ்க்கு மேலே பாருங்கள் அந்த ஃப்ளைட் பறக்கக்கூடிய காட்சிகள். ஸோ ஃபோட்டோகிராஃபர்ஸ்க்கு வந்து இந்த இடம் வந்து ஏர்லி மார்னிங் ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு ஐகானிக் ஸ்பாட். சிறுநாரை கூட்டங்கள் பாருங்கள், நம்ம கண்ணுக்கு எட்டுற தூரத்தில் அந்த மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்க்கு நடுவில் அந்த நீர்நிலைகளில் நாரை கூட்டங்கள் இலைப்பாறக்கூடிய காட்சிகள். ஸோ இதெல்லாம் நம்ம போட்டில் போனோம் அப்படின்னா நம்ம இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். இதே மாதிரி ஒரு எஸ்வரி உங்களுக்கு புலிக்கட்டில் இருக்கும். அங்கே நீங்கள் நிறைய ஃப்ளெமிங்கோஸை பார்க்கலாம். வரசின் அடையாறு நமக்கு சின்ன சின்ன நீர்ப்பறவைகள் மட்டும்தான் வரும். ஃப்ளெமிங்கோஸ் மாதிரியான பேர்டை வந்து நம்ம கோடியங்கரையிலையும் பழவேற்காட்டிலையும் இருக்கக்கூடிய இதே மாதிரி ஐலாண்ட்ஸில் வந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். இங்கே வரக்கூடிய பறவைகள் வந்து இந்த லொக்காலிட்டியோட பறவைகள் மட்டும் இல்லாமல் ரொம்ப தூரத்துலேருந்து ட்ராவல் பண்ணி வரக்கூடிய பறவைகளும் வந்து இந்த பகுதியில் வந்து நிறைய வர்றது உண்டு. அவ்வளோதான், நம்ம புரோக்கன் பிரிட்ஜினுடைய ஏர்லி மார்னிங் சன்ரைஸ் வியூ பார்த்துட்டோம். சூரியன் வந்து ஆல்மோஸ்ட் அந்த ஆரஞ்சிலேருந்து எல்லோயிஷ் கலருக்கு டேன் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம வந்திருக்கக்கூடிய நெக்ஸ்ட்டு ஸ்பாட் ஆலிவ் ரிட்லி டர்ட்டில் வந்து தமிழ்நாடு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்னால் ஹேஷிங்க்கு வந்து வச்சுருக்காங்க. அந்த பகுதிக்கு தான் நம்ம வந்திருக்கோம். ஸோ பெசன்ட் நகர் பீச் வரவங்க டைம் இருந்தது அப்படின்னா இந்த ஆமைகள் முட்டையிட்டு அந்த ஆமைகள் குஞ்சு பொரித்து கடலுக்கு போகக்கூடிய அந்த காட்சிகளை நீங்கள் யாராவது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணுன்னா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வெப்சைட்டை நீங்கள் பார்த்துட்டு எந்த டைமிங்க்கு வந்து அந்த மாஸ் ஹேட்சிங் நடக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஆமைகள் வந்து கடலுக்கு போகக்கூடிய அந்த காட்சிகளை நீங்கள் பார்க்க முடியும். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது தான் தமிழ்நாடு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டால் அந்த ஆமை முட்டைகளை பாருங்கள் அடை காக்கிறதுக்காக வச்சுருக்காங்க மண்ணுக்குள்ளே புதைச்சி. பெசன்ட் நகரில் நீங்கள் எவ்ரி வீக்கெண்ட் அல்லது வீக் டேஸில் கூட ஏதாவது ஒரு சிவிக் ஆக்டிவிட்டி போயிட்டே இருக்கும். நம்ம இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய டே வந்து சைபர் ஸ்ட்ரீட் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணி தமிழ்நாடு சைபர் போலீஸ்லேருந்து சைபர் அவேர்னஸ் கேம்பெயின்ஸ் வந்து போயிட்டுருக்கு. இந்த மாதிரி எக்கச்சக்க சிவிக் அவேர்னஸ் இஷ்யூஸ் வந்து இங்கே போயிட்டே இருக்கும். ரொம்பவே ஹைலி ஒரு சிவிலைஸ்ட் இன்ஃபார்ம்டு சிட்டிசன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஏரியானா சென்னையில் அது பெசன்ட் நகர். அந்த மீட்டர் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா
இங்கே எந்த கரப்ஷனையும் நீங்கள் பார்க்க முடியாது. இங்கே இருக்கக்கூடிய எல்லா ஸ்ட்ரீட்ஸுமே ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணப்பட்டு ஒரு சின்ன ஒரு பேட்சிங் ஒர்க்கு கூட நடக்காத அளவுக்கு சூப்பராக இருக்கும் இங்கே இருக்கக்கூடிய ரோட்ஸ் எல்லாமே பாருங்கள். ஸோ அடையார் சாஸ்திரி பவன், ராஜாஜி பவனுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய பில்டிங். சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் எல்லாமே வந்து இந்த குவார்ட்டர்ஸில் தான் வந்து வசிச்சுட்டு வராங்க. ஸோ ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய ஆல்காட் ஸ்கூலுடைய கேம்பஸ். இங்கே இருக்கக்கூடிய ஸ்ட்ரீட்ஸ் மார்னிங் வாக்கிங் போகிறவங்களுக்கு ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கணுங்கிறதுக்காக வால்ஸ் ஃபுல்லாகவே வந்து பெயிண்டிங்ஸ் வந்து நிறையா இருக்கும். ஸோ ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்கும் வந்து பெசன்ட் நகர் வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்பாட். ஸோ இதெல்லாம் பெசன்ட் நகர் கனெக்ட் ஆகக்கூடிய இன்டர்னல் ரோட்ஸ் பாருங்கள் எவ்வளோ அகலமாக இருக்குதுன்னு. மெயின் ரோடு இல்லாத உள்ளே வரக்கூடிய ரோடுகளும் வந்து ரொம்ப பிளான் பண்ணி ஒரு கட்டமைக்கப்பட்ட ஒரு லொக்காலிட்டி தான் இந்த பெசன்ட் நகர். ஸோ வெஹிக்கிள்ஸ்க்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் வாக்கிங் போகிறவங்க வந்து சாலையினுடைய 2 பக்கமும் வந்து ஏர்லி மார்னிங் வாக்கிங் போகிறத பார்க்க முடியும். மார்னிங் 3:30 4 சில பேர் வாக்கிங் போக ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஒரு 8:30 9 வரைக்குமே வந்து இந்த வாக்கிங் சீன்ஸ் வந்து நீங்கள் பார்க்கலாம். அண்ட் ஈவினிங் அகைன் ஒரு 4:30 5 ஈவினிங் வாக்கிங் போகிறவங்களும் இருப்பாங்க. ஸோ இப்போ நம்ம பார்க்கக்கூடியது ப்ளூக்ராஸ் ரோட். ஒரு நேரோவான இந்த ரோட்டில் வந்து அனிமல் டிஸ்பென்சரி, அனிமல்ஸ்க்கான அந்த ஹாஸ்பிட்டல் வந்து இங்கே லொக்கேட் ஆகிருக்கு. அந்த பெசன்ட் மெமோரியல் அனிமல் டிஸ்பென்சரி அப்படிங்கிற அந்த நேமில் ரன் பண்ணிட்டு வராங்க. எவ்வளோ க்ரீனியாக இருக்குது பாருங்கள். சென்னையில் இந்த மாதிரி ஒரு இடமா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் பெசன்ட் நகர் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா. ஏன்னா ஹாஃப் தி ஏரியா வந்து உங்களுக்கு தியோசபிக்கல் சொசைட்டி ஆக்குபை பண்ணியிருக்குதுங்கிறதுனால அந்த லொக்காலிட்டியுமே வந்து க்ரீனியாக இருக்கும். இப்போ நம்ம பார்க்கக்கூடியது சிவநாடார் ஸ்கூல். பெசன்ட் நகரில் லொக்கேட் ஆகிருக்கக்கூடிய சிவநாடார் ஸ்கூலை நம்ம ப்ளூக்ராஸ் ரோடில் பார்க்குறோம். இங்கே இருக்கக்கூடிய இந்த ஆலமரம் வந்து 100 ஆண்டுகள் பழமையான ஒரு ஆலமரம். இவ்வளவு கமர்ஷியல் பில்டிங் ஸ்கூல்ஸ் எல்லாம் வரதுக்கு முன்னாடியே இந்த லொக்காலிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பழமையான மரம் இது. ஸோ பெசன்ட் மெமோரியல் மிருக மருத்துவமனை. நீங்கள் ஸ்ட்ரீட் டாக்ஸ் ஏதாவது அடிபட்டு இருந்தது அப்படின்னா நீங்கள் இங்கே எடுத்துகிட்டு வந்து விட்டீங்க அப்படின்னா அதுக்கான சிகிச்சை அளித்து இங்கே இருக்கக்கூடிய மருத்துவர்கள் கவனிப்பாங்க. இது அப்படியே சிவநாடார் ஸ்கூலுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. CSI ரெடீமர் தேவாலயம், இதுவும் வந்து 100 ஆண்டுகள் பழமையான ஒரு தேவாலயம். தியோசபிக்கல் சொசைட்டியில் வசித்தவங்க அவங்களுக்கு ஒரு சர்ச் வேணும்னு அதுக்கு பக்கத்துலேயே கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஒரு பழமையான ஒரு தேவாலயம். ஸோ இயர்லி மார்னிங் சீன்ஸ் பாருங்கள். பெசன்ட் அவென்யூ ரோட்டில் வாக்கிங் போகக்கூடியவங்க காலையில் ஆல்மோஸ்ட் 7:30 8 AM உங்களோட வாக்கிங்கை இந்த 8 கிலோமீட்டர் வாக்கிங் ஸ்டேஜில் ஃபினிஷ் பண்ணிவிட்டு அவங்களுடைய வீட்டுக்கு போயிட்டுருக்காங்க. அவ்வளோதாங்க, இந்த வீடியோனுடைய எண்டுக்கு வந்துட்டோம். ஒரு அபாண்டன் ஹவுஸ் இன் பெசன்ட் நகரை நம்ம பார்த்து இந்த வீடியோவை நம்ம எண்ட் பண்ணிக்கிறோம். Thanks for watching the video. Please do subscribe if you like the channel. Thank you.